மக்களே இன்றைக்கி ஒரு ஹை ப்ரெஷர் வாஷர் பம்ப் ஒன்று சர்வீஸுக்கு வந்திருக்கு. இந்த பம்பு பார்த்திங்கன்னா, மேலேருந்து கீழே விழுந்துட்டு, அதனால் வந்து உடஞ்சி ஓட்டை விழுந்துட்டுங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்டு. அதுக்கு பிறகு அவங்க மெட்டல் பேஸ்ட்டை போட்டு அதை ஒட்டி எதேதோ பண்ணி பார்த்துருக்காங்க. ஆனால் இந்த பம்பில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஓட்டையும் அடைக்க முடியலை அப்படிங்கிறது கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு. ஆனாலும் பார்த்திங்கன்னா, முதல்ல ஓடிக்கிட்டு இருந்தது கீழே விழுந்துச்சு. அதுக்கப்புறமா அது உள்ளே இருக்கக்கூடிய என்ன பிரச்சனைன்னு தெரியல. சுத்தமாக ஓடாமல் நின்று போச்சு அப்படின்னாங்க. சரி அதை கழட்டி பார்த்தோம்னா, அதில் உள்ளே இருக்கக்கூடிய ஜாக் உருவி கிடந்தது. அந்த பின் வந்து உருவி கிடந்துச்சு. அப்புறம் அந்த பின்னை சொருவி விட்ட மோட்டர் ஓடிக்கிட்டு இருக்கு. பாடி ஷாக் ஆகுதான்னு பார்த்தோம், ஷாக் அடிக்கலை. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய அந்த ஓட்டையை என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் இல்லையா? அதில் அடாப்டரை மாட்டி அப்புறம் லைனை போட்டு செக் பண்ணி பார்த்தோம்னா அதில் ஓட்டை எங்கே இருக்குதுன்னு நமக்கு தெரிய வந்தது. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, இந்த அடாப்டர்லாம் மாட்டும்போது சும்மா கை டைட்டே வைங்க. அதுக்கு ஒரு டைட்டே தேவையில்லை. கையில் மாட்டுங்க அவ்வளோதான். இங்கே டைட்டு அவசியமே இல்லை. பாருங்கள், சாதாரணமாக அடாப்டரை சொருவி தண்ணியை திறந்து விட்ட உடனே உங்களுக்கு தண்ணி அதில் கொப்பளிச்சு வந்துக்கிட்டு இருக்குது. அப்படின்னா அதில் ஓட்டை எங்கே இருக்குன்னு நல்லா தெரிஞ்சிருச்சு. அப்போது மோட்டரை பம்புல இயங்கும்போது ரொம்ப வேகமாக அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், அடித்து பிச்சு உதறது பாருங்கள். இந்த அளவுக்கு இது வந்து அடிச்சிச்சின்னா கட்டாயமாக அவங்களுக்கு கண்ணில் ப்ரெஷரே வராது. அதாவது ட்ரிக்கரில் ப்ரெஷரே வராது. பாருங்கள், அறவே வரல. சொன்ன மாதிரியே அறவே வரல. ஏன்னா இது பைப்பை கிராஸ் பண்ணி தான் அங்கே வரணும். பைப்புக்கு நிறைய ப்ரெஷர் தேவைப்படும். அதனால் பைப்பை கிராஸ் பண்ணி தான் அங்கே வரும். சும்மா பிச்சு அடிக்குது. இது கீழே விழுந்ததுனால அந்த மாதிரி இந்த உடஞ்சி போயிருக்கு. இதனால் ஒன்றும் அவுட்டரில் ஒட்டு போட்டோ அல்லது சால்ட்ரிங் பண்ணியோ வெல்டிங் பண்ணியோ ஒன்றும் பண்ண முடியாது. இது வந்து அலுமினியம் பாடிங்கிறதுனால. சரி, என்ன பண்ணலாம் இதை? அடுத்து என்ன, அந்த பீஸை அப்படியே பிடிக்க தூர போட்டு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்னர் கேஸ்கெட்டு, வாரிங்கு, ஆயில் சீலு, வாட்டர் சீலு எல்லாத்தையுமே எடுத்து வேறு ஒரு ஹெட்டில் இருக்கக்கூடிய அந்த உடஞ்சி போச்சுலேயே அந்த பாகத்தை மட்டும் அப்படியே மாற்றிக்க வேண்டியதான். அப்படி மாற்றுறது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் அதே மாதிரியான செட்டு வராது. ஒவ்வொன்றும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அது ரொம்ப கரெக்டாக தெளிவாக பார்த்து கவனமாக மாற்றணும். அது செட் ஆகுற அளவுக்கு நம்ம வந்து பார்த்து கவனமாக மாட்டணும். மாட்டிட்டோம் அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக இயங்காது. அந்த சீல் வந்து பிஞ்சிரும். பம்பில் வந்து வேஸ்ட்டாக போகிற பழைய ஹெட்டெலாம் நாங்கள் சேகரித்து வச்சுருக்கோம். அதில் இருக்கக்கூடிய சில பாகங்களை எடுத்து இதில் பயன்படுத்திக்கிடுவோம். இந்த மாதிரி உடஞ்சி போகிற ஹெட்டுக்கெலாம் மாற்றிப்போம். அதனால் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே மாட்டணும். கழட்டி மாட்டியாச்சு. பக்காவாக ஓடிக்கிட்டு இருக்க இந்த பம்பு இப்போ இதை மாட்டி செக் பண்ணி கொரியர் அனுப்பியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணி இந்த லிங்கை உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்ற வேறு ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.